ஆரூரமந்தரசே போற்றி. திருமுறையை பாடுவதற்கு ஒரு தனி தவம் வேண்டும். திருமுறை பாடினா அதற்கு ஆடுவதற்கு ஒரு தனி தவம், கூச்சம் இல்லாம ஆடணும். 200 மார்க் உங்களுக்கெல்லாம். நம்முடைய இறைவனே ஆடிக்கொண்டுதான் இந்த உலகத்தை இயக்குகிறார். இஸ்கான்னு ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்கள்ட்ட ஒரு கொள்கை உண்டு. எந்த இடம்னு பார்க்கக்கூடாது. எந்த இடமா இருந்தாலும், அது வீதியா இருந்தாலும், பேருந்து நிலையமா இருந்தாலும், அந்த இடத்துல எங்கெல்லாம் அவர்களுடைய பாசுரங்களை பாடுகிறார்களோ அங்க ஆடணும். நான் சைவத்துல முதல்ல உள்ள வர வைக்கிறதே பெரிய கடினம். திருமுறையை பாட சொன்னா அதிலே ஏமாத்துறாங்க சில பேர். நிறைய இடங்களை பார்க்குறேன். புசத்தை மூஞ்சை முச்சிக்கிறது. அப்போதான் தெரியாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. பூசுவதும் சில பேர் வாயை மட்டும் அசைக்கிறது. சில பேர் ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்படியே கொஞ்சமாவது முகத்திலிருந்து சிரிப்பு வரணும், பாட்டு வரணும். சிரிப்பார், களிப்பார், தேடிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார். இப்போ இத்தனை பேர் ஆரம்பம் வீட்டில் கவலை இல்லையா, துன்பம் இல்லையா, கடன் பிரச்சனை இல்லையா, எதை நினச்சி ஒன்று ஆனந்தாதீதம். 16 வயசு ஞாபகம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. எல்லாரும் இப்போ தான் தெரியும் நமக்கு. இப்போ தான் வயசு. இந்த மாயாஜால படத்தில் இந்த உடம்பு மாறி மாறி வர்றது மாதிரி ஆடும்போது திருவாசகத்திற்கே மணிவாசக பெருமானே வந்தது போல ஒரு உணர்வு. இதுதாங்க சைவத்தில் நாம் அனுபவிக்கிற சிவானந்த இன்பம். இந்த இன்பத்தை நீங்க வேற எங்கேயும் பெற முடியாது. மற்றதெல்லாம் சிற்றின்பம். அது வந்துட்டு உடனே போயிடும். நல்ல அருமையான சுவையான சாப்பாடு சாப்பிட்டா வயிறு குளிர்ந்துடும். உடல் பற்றிய இன்பம், அதுபோல நல்ல அருமையான ஆடை அலங்காரம், நல்ல செல்வாக்கு, இவையெல்லாம் மறைஞ்சிடும். ஆனால் இந்த சிவானந்த என்பதற்கு பாருங்க, இந்த ஆண்டு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எந்த ஆண்டும் ஆகா திருவாசகத்திற்காக நாங்கள் ஆடினோம் பாடினோம், அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். இந்த வேலையை தான் நால்வர்கள் செய்தார்கள்.